ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சச்சரிதம் அத்தியாயம் 41 பார்ட் 2. கந்தல் துணி திருட்டும் ஞானேஸ்வரி பாராயணமும். தானே ஜில்லாவில் டக்கானு என்ற பிளேஸில் பிவி தேவ் ஒரு மம்லத்தார் அரசு அதிகாரியாக பணிபுரிஞ்சின்னு இருக்கார். அவருக்கு கீதையில் உள்ள ஞானேஸ்வரியை படித்து அதோடைய விளக்கத்தை புரிஞ்சிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அவர் என்ன பண்ணுறாரு, தினமும் அந்த ஞானேஸ்வரியை படிக்கிறாரு. அதோடு சேர்ந்து மற்ற பல புஸ்தகங்களையும் படிக்கிறாரு. ஆனால் எப்போல்லாம் ஞானேஸ்வரியை படிக்கணும்னு அவர் கையில் புஸ்தகத்தை எடுக்கிறாரோ அந்த நேரத்தெல்லாம் அவர் மனசில் தீய எண்ணங்கள் தோன்றி அந்த புஸ்தகத்தை படிக்க முடியாதபடி ஆயிடுறது. தேவ் என்ன பண்ணுறாரு, ஒரு 3 மாதம் லீவுக்கு ஷிரடிக்கு போகிறாரு. அங்கேருந்து திரும்பியும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போயிடுறாரு. சொந்த வீட்டில் என்ன பண்ணுறாருன்னா, மற்ற புஸ்தகங்களெல்லாம் அவரால் நல்லா படிக்க முடியறது. ஆனால் ஞானேஸ்வரிய புஸ்தகத்தை பிரித்தாலே சில சம்பந்தமற்ற தீய எண்ணங்கள்லாம் தோன்றதுனால பல முறை அவர் முயற்சித்தும் அவரால் வெற்றி அடைய முடியல. சரி, என்ன பண்ணுறாரு அவர், என்ன தான் நடக்கிறதோ நடக்கட்டும், எப்போ பாபா நமக்கு இந்த ஞானேஸ்வரி மேலே ஒரு அன்பு ஏற்பட வச்சு அதை கிரகிக்கிற அளவுக்கு நமக்கு என்றைக்கு அருள் புரிகிறாரோ அப்போ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. இந்த புஸ்தகத்தை படிக்கிறது இல்லைன்னு தீர்மானிச்சிடுறாரு. 1914 ஒரு பிப்ரவரி மாதம் இந்த தேவ் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஃபேமிலியோடு சேர்ந்து ஷிரடிக்கு ஒரு டூர் போகிறாரு. அங்கே ஜோக் அப்படின்ற ஒரு பக்தர் என்ன பண்ணுறாரு, ஞானேஸ்வரியை படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. தேவ் என்ன சொல்கிறாரு, நான் படிக்கிறதுக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்ப்பா, ஆனால் என்னால் அதில் ஜெயிக்க முடியல. ஆனாலும் பாபா எப்போ அதுக்கு ஒரு ஆர்டர் போட்டு எனக்கு ஆசீர்வதிக்கிறாரோ அப்போ தான் நான் படிக்க போகிறேன்னு சொல்லிடுறாரு. அப்போது ஜோக்கு என்ன சொல்கிறாரு, நீ ஒரு புஸ்தகத்துடைய காப்பி எடுத்துன்னு போய் அதை பாபாட்ட கொடுத்து அவர் அதை தொட்டு புனிதமாக்கினா நிச்சயமாக உனக்கு அதில் ஒரு பிடிப்பு கிடச்சிடும், புரிதல் வந்துடும் அப்படின்றாரு. அப்படி தானே நம்ம ஷாமாவுக்கு நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாபா ஆசீர்வாதம் படிக்க சொல்லி அவர் அதில் ஒரு பெரிய புலமைக்கு கொண்டு போய் விட்டுறாரு. அப்படி தான் நம்ம ஜோக்கு அந்த அட்வைஸை கொடுக்குறாரு. ஆனால் பாபா அவருடைய எண்ணத்தை புரிஞ்சதுனால நான் இந்த மாதிரி செய்ய விரும்பலை அப்படின்னு தேவ் அவர்கிட்ட ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடுறாரு. பாபாவுக்கு என்னுடைய ஆவல் புரிஞ்சால் படிக்கிறேன், அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போயே கொடுக்கட்டும், அது வரைக்கும் நான் படிக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துன்னு போயிடுறாரு. தேவ் என்ன பண்ணுறாரு, பாபாவை பார்த்துட்டு மசூதியில் ஒரு ரூபாவை தட்சணையாக கொடுக்குறாரு. பாபா 20 ரூபா கொடுன்றாரு. சரின்னு சொல்லி தேவ் 20 ரூபா தட்சணை பண்ணுறாரு. அப்போது அந்த இடத்துல ஒரு இரவு நேரம் அங்கே பாலக்ராம் அப்படின்னு ஒரு பக்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் இவர் என்ன பண்ணுறாரு, நீ எப்படிப்பா பாபாட்ட க்ளோஸ் ஆன, எப்படி அவருடைய அன்பும் பக்தியும் உனக்கு கிடச்சிதுன்னு கேட்குறாரு. பாலக்ராம் என்ன சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் நாளைக்கு ஆரத்திக்கு அப்புறம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. திருப்பி தேவ் அடுத்த நாள் அங்கே தரிசனத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா திருப்பி பாபா அவர்கிட்ட ஒரு 20 ருபீஸை தட்சணையாக வாங்கிடுறாரு. தேவ் என்ன பண்ணுறாரு, அதை சந்தோஷமாக தான் கொடுத்துட்றாரு. மசூதியில் ஆஸ் யூஷுவல் ஒரே கூட்ட நெரிசல் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கார்னரில் போயிட்டு தனியாக உட்காந்துடுறாரு. அந்த இடத்துல பாபா பார்த்த உடனே என்ன பண்ணுறாருன்னா அமைதியோடு இங்கே உட்காரு அப்படின்றாரு. தேவ் சத்தம் போடாமல் அங்கே உட்காந்துட்டுருக்கார். மத்தியான ஆரத்தி முடியறது. அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் கலைஞ்சி போயிடுறாங்க. தேவ் என்ன பண்ணுறாரு, அந்த நேத்திக்கு சொன்னார் இல்லையா, நாளைக்கு ஆரத்திக்கு அப்புறம் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாலக்ராமை போய் கேட்குறாரு. எப்படிப்பா உனக்கு இந்த அருள்லாம் கிடைக்கிறது, இந்த மெடிடேஷன் எப்படி யார் கற்றுக் கொடுத்தாங்க, எப்படி கற்றுண்ட அப்படின்னு அவருடைய அந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, தேவையில்லாத அன்னெசரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இவர் இந்த காசிப்பிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலையெல்லாம் அங்கே செஞ்சுருந்துருக்கார் போல் இருக்கு. இதை பார்த்த உடனே என்ன பண்ணுறாருன்னா பாபா அங்கே சந்துரு அப்படின்னு ஒரு கொஞ்சம் கொடிய நோய் கொண்ட ஒரு அடியவரை போய் என்ன பண்ணுறாருன்னா, நீ போய் தேவ அழிச்சினுவா அப்படின்றாரு. தேவ் பாபாட்ட வராரு. தேவ் கேட்குறாரு, நீ என்னப்பா யார்கிட்ட எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு தேவ்கிட்ட பாபா கேட்கும்போது, நான் இந்த பாலக்ராம் கிட்ட பேசியிருந்தேன், உங்களுடைய புகழெல்லாம் கேட்டதேன், அதெல்லாம் பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணான்னாரு.
பாபா என்ன பண்ணார்னா திருப்பி ஒரு 25 ருபீஸ் தட்சணையாக கொடுன்னு சொல்கிறாரு. தேவ் சந்தோஷமாக கொடுத்துட்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே பாபா ஐஷின் போகிறாரு. ஐஷின் போயிட்டு அங்கே ஒரு பில்லர் இருக்குது, அங்கே உட்கார வச்சுட்டு, நீ என்னுடைய கந்தல் துணியெல்லாம் நீ எனக்கு தெரியாமலே திருடின்னு இருக்க அப்படின்னு ஒரு குற்றத்தை அவர் மேலே சொல்கிறார். தேவுக்கு புரியல, எனக்கு கந்தல் துணியோ கந்தல் ஆடையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு பாபாட்ட ஆர்கியூ பண்ணி அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, மறுக்கிறார். ஆனாலும் பாபா என்ன சொல்கிறார், நீ அதை தேடு அப்படின்னு சொல்ல தேவால் என்ன தான் தேடினாலும் அதை அவரால் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் பாபாவுக்கு கோபம் வருது. நீ உன்னை தவிர இங்கே வேறு யாரும் இல்லை, நீ தான் அந்த திருடன், உனக்கு வயசாயிடுச்சு, தலையெல்லாம் நரைச்சி போச்சு, கிழவன் ஆயிட்ட, ஆனாலும் நீ இங்கே தான் என்கிட்ட திருடுறதுக்கு வந்திருக்க அப்படின்னு திருப்பியும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு கமெண்ட்டை தேவ்கிட்ட பாபா சொல்கிறாரு. இதுக்கப்புறம் பாபா என்ன பண்ணுறாருன்னா பொறுமையை எழுந்துடுறாரு. கடுமையான கோபத்தோடு அவரை திட்டவும் ஆரம்பிச்சிடுறாரு. தேவ் என்ன பண்ணுறாருன்னா வேறு சாய்ஸ் இல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக எல்லாத்தையும் கேட்டுருக்கார். சரி, நமக்கு எப்படி இங்கே ஒரு பெரம்படி கூட கிடைக்கும், பாபா அடித்து நம்மளை வெளியில் திரத்தினாலும் திரத்திடுவார் அப்படின்னு நினச்சின்னு அங்கே சைலண்ட்டாக உட்காந்துருக்கும்போது ஒரு மணி நேரம் கழித்து பாபா கொஞ்சம் சாந்தமாயிட்டு, நீ போ, அந்த வாடா கல்கட்டை இடத்துல போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த வாடாவுக்கு திரும்பி போயிட்டு அங்கே அந்த பாலக்கிராமிக்கிடமும் ஜோக்கிடமும் இந்த மசூதியில் என்ன நடந்தது பாபா தனியாக கூட்டின்னு போயிட்டு என்னென்ன சொன்னார்ன்றதெல்லாம் பார்க்குறாரு. சாயந்தரம் என்ன பண்ணுறாரு பாபா, இந்த தேவையும் மற்ற எல்லாரையுமே மசூதிக்கு கூப்பிடுறாரு. அங்கே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். நான் மத்தியானம் சொன்ன வார்த்தைகள்லாம் இந்த வயசானவரை துன்புறுத்தி இருக்கும், ஆனாலும் தேவ் திருடி இருக்கிறதுனால என்னால் வெளியில் சொல்லாமல் இருக்க முடியலன்னு பாபா சொல்கிறாரு. பாபா தேவ்கிட்ட ஒரு 12 ருபீஸ் தட்சிணையை கேட்குறாரு. தேவ் என்ன பண்ணுறாருன்னா அந்த பணத்தை வெளியில் கலெக்ட் பண்ணி பாபாட்ட கொடுத்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிடுறார். அப்போ தான் பாபா சொல்கிறார், இந்த ஞானேஸ்வரி இருக்கு இல்லையா, அதை நீ தினமும் படிச்சுன்று அந்த வாடாவில் போயிட்டு தினந்தோறும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சமாவது படி. அப்படி நீ படித்தேன்னா நீ படித்த என்ன விஷயமோ அதை அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் பக்தியோடையும் அன்போடனும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணு. நான் இங்கே உனக்கு ஒரு கோல்டன் ஜரிகை போட்ட ஒரு பெரிய சால்வையே நான் உனக்கு போடுறதுக்கு காத்துட்டுருக்கேன். அப்படி இருக்கிற போது நீ ஏன் மற்றவங்கள்ட்ட போய் இந்த கந்தல் துணியை திருடுற, ஏன் இந்த மாதிரியான ஒரு திருட்டு பழக்கத்தை நீ உனக்குள்ளேயே ஏற்படுத்திக்கிற அப்படின்றாரு. இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சிக்கணுன்னா, இந்த திருட்டுன்றது எப்படின்னா, நான் உனக்கு தங்க ஜரிக்க போட்ட ஒரு சால்வையை போத்துறேன், ஆனால் நீ அது வேணாம் சொல்லிவிட்டு ஒரு கந்தலை போய் திருடின்னு இருக்க மற்றவங்கள்ட்ட அப்படின்னு இது ஒரு குறிப்பாக சொல்லிடுறாரு. இந்த வார்த்தைகளை கேட்ட தேவ் என்ன பண்ணுறாருன்னா சந்தோஷம் அடைஞ்சிட்டாரு. அந்த போதி அப்படின்ற அந்த ஞானேஸ்வரியை நல்ல பாபாவே படிக்க சொன்னதுனால அந்த படிக்கலான்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்துடுது. கொஞ்சம் ஈஸியாக படிச்சிடலான்ட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பாபாட்ட, நான் உங்களை தான் பாபா நான் சரணடைஞ்சிருக்கேன், என்ன நீங்கள் உங்களுடைய குழந்தைய போல் நீங்கள் என்னை காத்து ரட்சிக்கணும், நான் படிக்கும்போது அந்த பாராயணத்துக்கு நீங்கள் தான் அருள் புரிஞ்சு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். இந்த இடத்துல இந்த கந்தலை திருடுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமான அந்த மீனிங் பாபா ஏன் அதை இன்சிஸ்ட் பண்ணுறாருன்னா, பின்னால் அவர் புரிஞ்சுக்கிறார். இந்த பாலக்கிராம்கிட்ட போயிட்டு உனக்கு எப்படி தியானம் வந்தது, பாபாவுடைய அருள் எப்படி கிடச்சிது, பக்தி உனக்கு எப்படி வந்தது அப்படின்றதெல்லாம் தான் பாபா இந்த இடத்துல கந்தல் அப்படின்ற ஒரு பொருள் மூலியமாக அதை விளக்குறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாபாவுக்கு பிடிக்கல. எப்பவுமே அவர் என்ன சொல்வார்னா, எந்த ஒரு கேள்விக்கோ புரியாத புதிருக்கோ ஒரு சந்தேகத்திற்கோ எல்லாத்துக்கும் நான் இங்கே டைரெக்டாக உனக்கு ஆன்சர் பண்ண தயாராக இருக்கும்போது மற்றவங்கள கேட்டு அதை தவிர அந்த குதர்க்கமான விஷயங்களையும் மற்றவங்கள்ட்ட கண்டுபிடிச்சி ஏன் இந்த விசாரணையை செய்கிறீங்க அப்படின்றது தான் பாபா எப்போதுமே விரும்புறதில்லை. சிந்தனை செய் மனமே ஷீரடியை தினமே, வந்தனை செய் மனமே
இந்த மாதிரியான இந்த திட்டல், இந்த கந்தல் திருட்டு அப்படின்றத தேவ் என்ன நினைக்கிறாருன்னா பாபாவுடைய ஆசீர்வாதமாக நினச்சி சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த போதி ஞானேஸ்வரி பாராயண விஷயம் இத்துடன் அப்படியே முடியல. பாபா என்ன பண்ணுறாரு, இவரை அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவருடைய முன்னேற்றத்தை பாபா துரிதமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா தேவ் சொல்லிட்டார் இல்லையா, எனக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன குழந்தை மாதிரி நீங்கள் அதை என்னோடையே இருந்து ஒரு ஆசீர்வாதமும் அருளும் அப்படி நீங்கள் செஞ்சால் தான் எனக்கு இந்த பாராயணமும் இதோடைய விளக்கமும் புரியும்ன்ட்டு பாபா என்ன பண்ணுறாரு, 2/4/1914 அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வியாழக்கிழமை காலையில் இவருடைய வீட்டு மேல் திண்ணையில் உட்காந்துருக்கிற மாதிரி கனவில், தேவுடைய கனவில் போய் இருக்கார். பாபா அந்த மேல் திண்ணையில் உட்காந்துட்டு தேவை கேட்குறாரு, எப்படிப்பா போதி போயின்னு இருக்கு ஞானேஸ்வரி பாராயணம்னு. தேவ் சொல்கிறாரு, புரியறது பாபா, ஆனால் அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னால் ஜீர்ணிக்க முடியல அப்படின்றாரு. அப்போ நீ எப்போ தான் இதை புரிஞ்சிக்க போகிற அப்படின்னு பாபா திருப்பி அழுத்தமாக கேட்க, நீங்கள் உங்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் நீங்கள் கொடுத்தால் ஒழிய இந்த பாராயண முன்னேற்றம் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ பாபா என்ன சொல்கிறாரு, சரி நீ என்ன பண்ணு, தினமும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் படி, அதை ஒழுங்கான கான்சன்ட்ரேஷனோட படி, தினமும் படித்ததை மற்றவங்களுக்கு விளக்கி சொல்லு, என்னுடைய சன்னிதானத்தில் உட்காந்து படி, அப்போது உனக்கு இது துரிதமாக புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. உடனே தேவ் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஞானேஸ்வரி புக் எடுத்துன்னு வந்து பாபாட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போதே அவருடைய கனவு கரைஞ்சிடுறது. அப்போது நிச்சயமாக தேவ் இந்த ஞானேஸ்வரி பாராயணத்தோடைய விளக்கத்தை நல்லபடியாக படிச்சிருப்பார் அப்படின்றத நம்ம எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஏன்னு கேட்டால் பாபாவே இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் அவரோட கூட இருந்து இதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கார். இத்துடன் அத்தியாயம் 41 முடிவடைகிறது. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.